வாஞ்சிக்கும் பக்தி. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாக்கமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. சங்கீதம் 42:1-2-3. அறிவியல் மாணவர் ஒருவர் தனது ஆய்வு கூடத்தில் தண்ணீரை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் ஆய்வகத்தில் இருந்த அவருக்கு மிகுந்த தாகம் ஏற்பட்டு அங்கேயே மடிந்து போனாராம். மனித வாழ்வும் இப்படித்தான். கடவுளை அறிந்து அவரை குறித்து போதித்து அவரது புகழ் பாடிக்கொண்டு வாழ்ந்தாலும் கடைசி வரையிலும் கடவுளை தம் வாழ்வில் அடைந்து அனுபவிக்காமல் கடந்து போகிறது வாழ்க்கை. தனது வாழ்வில் கடவுளை அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்ற ஆழமான உணர்வோடு தாவீது சங்கீதம் 42:1 பாடுகிறார். தண்ணீருக்காக வெகுதாகம் அடைந்த கலைமான் நீரோடைகளை தேடி அதற்காக ஏங்கி தவிப்பது போன்ற உணர்வு கடவுளை எண்ணும்போது தனக்குள் ஏற்படுவதாக சொல்லுகிறார். காட்டில் அலைந்து தனது மேய்ச்சலை தேடி திரியும் மான் வெயிலில் காய்ந்து உலர்ந்த புற்களை உண்கிறது. சில நேரங்களில் கற்களும் முட்களும் நிறைந்த கடும் புதருக்குள்ளும் சென்று மேய்கின்றது. கொடிய விலங்குகள் தன்னை உணவாக்கி கொள்ள எங்கு மறைந்திருக்கின்றன என்பதும் அதற்கு தெரியவில்லை. அதுபோல பயமும் ஏமாற்றமும் விரக்தியும் நிறைந்த வாழ்க்கை பயணத்தில் தம்மை வாஞ்சித்து தேடுவதற்கு கடவுள் தம்மை அளிக்கிறார். அவர்களது துயரங்களை துடைக்கிறார். வாழ்வின் துணையாளர் ஆகின்றார். கடவுளை வாஞ்சித்து தேடுவோம். அவரை நம் வாழ்வில் அடைந்து அனுபவித்து வாழ்வோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.